வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகின்றேன். ஈரானினுடைய பிரதான தாக்குதல் தளபதி இப்பொழுது பலியாகி இருக்கிறார் என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பிற்பாடு என்ன இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். தனக்கு ஆதரவு வழங்குமாறு நேட்டோ நாடுகளை கேட்டிருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் என்ன விளைவுகளை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் பேசப்போகிறோம். இலங்கையிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. புதன்கிழமை இந்த விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியே அரச விடுமுறை நாளாக இருந்த அந்த விடுமுறை தினம் இப்பொழுது அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் அது பரவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டி விசாரணைக்கு வராமல் இருந்த கோத்தபாய ராஜபக்ச இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 3 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவை தொடர்பான தகவலையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வருவோம். என்னவென்று சொன்னால், ஈரானுடைய பிரதான தாக்குதல் தளபதி என்று சொல்லப்படுகின்ற அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய பிரதான தாக்குதல் தளபதி என்று சொல்லப்படுகின்ற இந்த தளபதி உயிரிழந்திருக்கிறார் என்பதை ஈரான் இப்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறது. பிரதான தொலைக்காட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அல் ஜசீரா மற்றும் பிபிசி போன்றனவும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. எனவே ஒரு தாக்குதல் வீரியமிக்க ஒரு தளபதி இப்பொழுது ஈரானிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஹமானியின் இறப்பின் பிற்பாடு இவர்தான் இராணுவத்தை வழிநடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. மொச்சபா ஹமானி களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவரால் தான் ஈரானிய படைகள் நடத்தப்படுகின்றன என்றும், இவரது துல்லியமான எறிகணை தாக்குதல்கள் மற்றும் இலக்குகள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலால் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்த இராணுவ தளபதியின் இழப்பு ஈரானை மேலும் பலங்கொள்ள வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஈரானை விட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்பட போவதாக தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடாவிலே இருக்கின்ற அமெரிக்கா சார்பு நிலைகள் நோக்கி பாரிய தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் இன்றைய தினம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக அணு மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது, அது உலகத்தையே பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் இவ்வாறான ஒரு இடத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் இது சர்வதேச விதிமுறைகளை மீறுகின்ற ஒரு செயல் என்றும், இது உலகத்தை படுகொலியில் தள்ளுகின்ற ஒரு செயற்பாடு என்பது போன்றும் ஈரான் கருத்துக்களை தெரிவிக்கிறது. இதனால் ஈரான் மட்டும் பாதிப்பை அடையவில்லை என்றும், இதனால் உலக நாடுகளுக்கான அணு மின் உற்பத்தி பாதிக்கப்பட போகிறது என்பதாகவும் ஈரான் தரப்பு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அது தவிர ஈரான் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஹார்மோஸ் நீரிணை இனி தனியே இந்த போக்குவரத்துக்காக பாவிக்கின்ற ஒன்றாக இல்லாமல் அவை இராணுவ நோக்கம் மிக்கதாக இனி பார்க்கப்படும் என்பது போன்றே தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது தாக்குதல் வீரியம் மிக்க ஒரு பகுதியாக இப்பொழுது மாறியிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான எத்தனையோ டன் எடை கொண்ட கன்னி வெடிகள் அந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்றும் போரியல் வல்லுநர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே போகின்ற வருகின்ற எல்லாம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவுக்கு சார்பு நிலை வகிக்கின்ற அல்லது அமெரிக்காவுக்கு சொந்தமான எந்தவித கப்பலும் அந்த இடத்தை அண்மிக்க விட மாட்டோம் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கால்வாயூடான போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நகைப்புக்குரியவராக மாறியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், இவர் முன்னர் எவ்வாறு தெரிவித்தார், அமெரிக்கா தான் உலகத்தை ஆள்கின்ற ஒன்றாக இருக்கும், அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டே அனைவரும் நடக்க வேண்டும் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை பல்வேறுபட்ட இடங்களில் தெரிவித்து வந்தவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஹார்மோஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு தன்னோடு இருக்கின்ற நேட்டோ நாடுகளை அவர் வருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்ற வேளையில் எந்த நாடுகளும் இவருக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நேரடியாக அறிவித்து விட்டது, நான் வரமாட்டேன் என்பது போன்று. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பேரிடியாகத்தான் இருந்திருக்கிறது. தன்னோடு இணைந்து போரிட வருமாறு அவர் எல்லா நாடுகளையும் அழைத்திருக்கிறார்.
ஆனால் எந்த நாடுகளும் அவருக்கு சார்பாக வரவில்லை என்பது அவரது கோபத்தை மேலும் தூண்டி இருக்கிறது என்பது போன்று இன்றைய தினம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இதே வேளையில் ஈரான் தனது தாக்குதல் வீரியத்தை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை என்று இஸ்ரேல் பகுதியில் விழுந்து வெடித்த ஏவுகணைகள் இப்பொழுது 3 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை என்கின்ற வகையிலே சாராமாரையாக மழை போல் பொழிவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இழப்புகள் இஸ்ரேல் பகுதியில் ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாமலும் இந்த போரை நிறுத்த முடியாமலும் உலக நாடுகள் திண்டாடி கொண்டிருக்கின்ற இதே வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த சண்டையை ஆரம்பித்தவர்கள் அவர்கள். ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், தான் யுத்தத்தை விரும்பவில்லை, யுத்தத்தை நிறுத்துவதையே தான் விரும்புகிறேன் என்பது போன்று தெரிவித்திருப்பது இவருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக இவை ஏற்பட்டிருக்கின்றனவா, அல்லது இவர் தன்னை யுத்தத்திலே இவர்கள் இழுத்து விட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலையை புரிந்து கொண்டிருக்கிறாரா என்பது போன்று இப்பொழுது பார்க்க தோன்றுகின்றது. இதே வேளையில் மத்திய கிழக்கு நாடுகளிலே நிலை கொண்டிருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள வருகின்ற ஈரானின் ஏவுகணைகளை எதிர்த்து அந்த நாடுகளில் இருந்து பாவிக்கப்படுகின்ற எதிர்ப்பு ஏவுகணைகள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே எந்தெந்த நாடுகளுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியதோ அந்த நாடுகள் எல்லாம் திவாலாகக்கூடிய நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால், தங்கள் பாதுகாப்பு இப்பொழுது கேள்விக்குறியாக வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா நிலைகளை தாக்க வருகின்ற ஏவுகணைகளுக்கு எதிராக இவர்கள் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்கின்ற வழியில் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்துகின்ற ஏவுகணைகளின் பெறுமதி உச்சம் தொட்டவையாக இருக்கின்றன. எனவே இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற யுத்தம் காரணமாக இந்த வளைகுடாவில் இருக்கின்ற நாடுகள் இவற்றுக்குள் இழுத்து விடப்படுகின்ற ஒரு கைங்கரியத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்திருக்கிறது என்று சொல்ல தோன்றுகின்றது. இவை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மற்றொரு அடி விழுந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிலே மிக முக்கியமான ஒரு பணிப்பாளர் தனது பதவியை நீண்டதொரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு ராஜினாமா செய்திருக்கிறார். ஜோக் கெனட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க தேசிய பயங்கரவாத அடக்குமுறை பணிப்பாளர், பயங்கரவாதங்களை அடக்குகின்ற அந்த நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் இவ்வாறு ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரானால் அமெரிக்காவிற்கு இதுவரை எந்த விதமான நேரடி பாதிப்பும் ஏற்படவில்லை. இது தனிய யூத இனத்தை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாக அமெரிக்கர்கள் பணயம் வைக்கப்படுகின்ற ஒரு சம்பவமாக இந்த யுத்தம் இருக்கிறது. இதனை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்பது போன்று அவர் தனது கடிதத்தை எழுதிவிட்டு தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவுக்குள்ளே பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருக்கின்றன. அமெரிக்க மக்களாலே அவருக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அவருக்கு வாக்களித்த மக்களே இவர் வேண்டாம், இவர் நாங்கள் வாக்களித்த வாக்கை பிழையாக பயன்படுத்துகிறார் என்பது போன்று தெரிவித்திருந்தார். உலக நாடுகளுக்கெல்லாம் வரி விதிக்கின்ற வேளையில் அமெரிக்காவிற்கு வருமானத்தை கொண்டு வருவதற்காக நான் இந்த உலக நாடுகளுக்கு வரியை விதிக்கின்றேன் என்று சொல்லிய டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது யுத்தத்துக்காக பாரிய பணச்செலவினை செய்கின்ற அதே வேளையில் அமெரிக்க வீரர்களையும் இவர் அதற்கு பயன்படுத்தி வருகிறார் என்பது போன்று அங்கிருக்கின்ற மக்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையில் இவரது பதவி விலகலும் டொனால்ட் ட்ரம்புக்கு பாரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதன் பிற்பாடு உலகமே ஒரு மந்தகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே பெரும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட போகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்ற வேளையில் இலங்கை பக்கம் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. இலங்கை மக்களுக்கு பல்வேறுபட்ட தெளிவுறுத்தல்கள் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த QR கோட் நடைமுறை எதற்காக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவலும் மக்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பார்க்க போனால் 2002ஆம் ஆண்டு நாடு வங்குரோத்து நிலைக்கு வந்த வேளையில் இந்த QR கோட் நிலைமை வந்தது. நாட்டிடம் பெட்ரோல் இருக்கவில்லை.
ஏனென்று சொன்னால் பெட்ரோலை வாங்குவதற்குரிய பணம் இவர்களிடம் இருக்கவில்லை. இப்பொழுது அந்நிய செலவழி தாராளமாக இருக்கிறது. டாலர்கள் இலங்கையிடம் தாராளமாக இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற, மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் சூழல் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரணிலிடம் நாட்டை ஒப்படைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போதிருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கின்ற நிலை வேறு என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாள் அரசியல்வாதிகளாக இவர்கள் இருக்கிறார்களே என்று நொந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு உலகம் வந்திருக்கிறது. அது தவிர இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த நிமிடம் என்ன நடைபெறும் என்பது தெரியாமல் உலக நாடுகள் எல்லாம் முழித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இலங்கை மீண்டும் பழைய குருடி கதவை துறவடி என்பது போன்று பல்வேறுபட்ட கதைகளை கட்டி கொண்டிருக்கிறது. இதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த உங்கள் பலருக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை எதிர்வருகின்ற 31ஆம் தேதி தான் வெளியிடப் போகின்றேன் என்று பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்து தெரிவித்திருக்கிறார் உதய ஹம்பம்பில. ஒரு நாட்டினுடைய நீதி சேவைக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இந்த உதய ஹம்பம்பில தொடர்பாக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. ஆனாலும் இப்பொழுது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எதிர்வருகின்ற 27ஆம் தேதி உதய ஹம்பம்பில தொடர்பாக ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. அந்த வழக்கை திசை திருப்புகின்ற ஒரு முயற்சிகள், அதாவது 31ஆம் தேதி தான் இந்த தகவலை வெளியிடப் போகிறேன் என்பதை கருத்திலே கொண்டே தான் முன்னதாக விசாரிக்கப்பட்டு சில வழிகளில் இவர் கைது செய்யப்படலாம். எனவே தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற ஒரு கட்டுக்கதையை இவர் சொல்வதற்கு அதற்காகத்தான் இந்த 31ஆம் தேதியை இவர் எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 27ஆம் தேதி நீங்கள் என்னை கைது செய்தால் இதனை வெளியிடப் போகிறேன் என்பதற்காகத்தான் அரசாங்கம் என்னை கைது செய்கிறது என்கின்ற கதை இவரால் சொல்லப்படும் என்பதாக இருக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்கிறது நாட்டு நிலைமை. இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே புதன்கிழமை விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்க விடுமுறை நாளாக. இந்த வேளையிலே அரச பேருந்துகள் வேலை செய்யாது என்றும் சொல்கிறார்கள். போக்குவரத்துகள் ஒரு சில ஸ்தம்பிதமாகும் என்று சொல்கிறார்கள். அதே வேளையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் அவை வேலை நிறுத்த நாளாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பாடசாலைகளும் விடுமுறை விடப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தனியார் பாடசாலைகளுக்கும் இந்த விடுமுறை செல்லுபடியானதாக பெறப்போகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படியானால் இனி இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகத்தான் இந்த நிலைமை வந்திருக்கிறது. எரிபொருள் நிலைமை மீண்டும் சரியாகியவுடன் நிலைமை மீண்டும் மாற்றமடையும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இப்படியான சம்பவங்கள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கோத்தபாய ராஜபக்ச இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு 3 மணி நேரங்கள் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. பாருங்கள், பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு இவர் அழைக்கப்பட்டிருந்த வேளையில் இவர் எந்த ஒரு விசாரணைக்கும் சமூகம் அளிப்பதில்லை. கடந்த தவணையில் கூட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவரை அழைத்திருந்த வேளையில் தான் சிங்கப்பூர் செல்வதன் காரணத்தினால் இவற்றில் பங்கு பெற முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். இப்படி இருந்த காலகட்டத்திலே இவர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்து அங்கே தொடர்ச்சியாக இவரிடம், அதாவது அந்த வீடுகள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விசாரணையை முடித்துக்கொண்டு, அதாவது தொடர்ச்சியாக 3 மணித்தியாலங்கள் காலை 9 மணிக்கு வருகை தந்த இவரிடமிருந்து தொடர்ச்சியாக 3 மணித்தியாலங்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து இவர் வெளியேறியிருக்கிறார் என்கிற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் அரசாங்கம் பல்வேறுபட்ட நபர்களுக்கு தெரிவித்து வருகிறது இந்த எரிபொருளை பதுக்க வேண்டாம் என்று. ஆனால் பண்டாரவள பகுதியிலே ஒருவர் 80 லிட்டர் பெட்ரோலோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பெட்ரோலை அவர் பதுக்கி வைத்திருந்து அவற்றை விற்பனை செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டிருந்த வேளையில் அவை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கூடுதலான விலைக்கு விற்பதற்காக இந்த நபர் அங்கிருந்து எடுத்துச் சென்றிருக்கிறார் என்கிற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி புதன்கிழமைகள் முற்றுமுழுதான ஒரு விடுமுறை நாளாகத்தான் இருக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து சேவை நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் போக்குவரத்து சேவைகளும் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறீர்கள் அல்லது நீண்ட தூரங்கள் பயணிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த நாளை ஒரு விடுமுறை நாளாக பாவித்து அந்த நாட்கள் மிக மிக குறைவான போக்குவரத்துக்களை இருக்கும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருப்பதால் இனி இந்த புதன்கிழமைகள் விடுமுறை நாளாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அரசு சேவைகள் யாவும் இயங்காது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அரச காரியமும் ஆற்றுவதாக
இருப்பதாக இருந்தாலும் அன்றைய நாள் ஒரு சாதாரண விடுமுறை நாளாகவே கருதப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் பற்றாக்குறை காரணமாகத்தான் இந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.